10th Standard Maths Chapter 2 Numbers and Sequence Example 2.18. Kala and Vani are friends. Kala says, "Today is my birthday," and she asks Vani, "When will you celebrate your birthday?" "Today is Monday, and I celebrated my birthday 75 days ago. Find the day when Vani celebrated her birthday." ஸோ கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கலா அண்ட் வாணின்றவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கலா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டுடே இஸ் மை பர்த்டே, இன்றைக்கி என்னோடய பர்த்டே அப்படின்னு கலா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கலா வந்து வாணியை கேட்குறாங்க, நீ எப்போ வந்து உன்னோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுவ அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, அதுக்கு வாணி என்ன ரிப்ளை பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி மண்டே இல்லையா, நான் என்ன பண்ணேன்னா என்னோடய பர்த்டேவை இன்னையிலேருந்து 75 டேஸ்க்கு முன்னாடி நான் செலிப்ரேட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, ஸோ ஃபைண்ட் த டே வென் வாணி செலிப்ரேட்டட் ஹர் பர்த்டே. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், வாணி வந்து என்னைக்கு அவங்களோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்ற டே நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். சரியா, ஸோ இப்போ வீக் டேஸ் பார்த்தோன்னா 7 இருக்குது இல்லையா, சண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் 7 டேஸ் வீக் டேஸ் இருக்குது. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு டேக்கும் நம்பர் கொடுத்துருக்கேன். 0, 1, 2, 3, 4 அண்ட் 5, 6 அப்படின்னு. ஸோ 0ன்றது சண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுற மாதிரி எழுதியிருக்கேன். இந்த ஆர்டர் நம்ம எப்படி வேணாலும் என்ன பண்ணலாம், மாற்றி எழுதிக்கலாம். சரிங்களா, எப்படி எழுதினாலும் நமக்கு ஆன்சர் கரெக்டாக தான் வரும். சின்ஸ் வாணிஸ் பர்த்டே வாஸ் 75 days ago, we have to subtract 75 from 1. இப்போ நம்ம எப்படி வந்து வாணியோட பர்த்டே கண்டுபிடிக்கணும்னா, மாடுலஸ் கண்டுபிடிச்சி தான் மாடுலஸ் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணணும், நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா, இப்போ பாருங்கள், இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாணியோட பர்த்டே வந்து 75 டேஸ்க்கு முன்னாடி அவங்க செலிப்ரேட் பண்ணாங்க இல்லையா, மண்டேலேருந்து 75 டேஸு படித்தோமா கொஷனில், மண்டேலேருந்து 75 டேஸு. அப்போ நம்ம என்ன செய்யணும், இதுதானே ப்ரெசண்ட்டு, இன்றைக்கி நடந்துகிட்ருக்க விஷயம் இல்லையா, இது வந்து எகோ அப்படின்னும் போது போயிடுச்சு, கடந்து போயிடுச்சு. ஸோ 1 - 75 அப்படின்னு எடுத்துக்கணும். 1 - 75, ஸோ 74 கிடைக்குமா, 74 இதை வச்சு தான் நம்ம மாடுலஸ் கண்டுபிடிக்க போகிறோம். -74 congruent to x modulo 7. ஸோ இப்போ டிவைட் பண்ணலாம். therefore -74 - 4 modulo 7. ஸோ இப்போ இங்கே -4 இருக்கு இல்லையா, இதுதானே நமக்கு ரிமைண்டர். ரிமைண்டர் வந்து எப்போவுமே நெகட்டிவில் வரக்கூடாது இல்லையா, பாசிட்டிவில் தானே இருக்கணும். ஸோ அப்போ தான் என்ன பண்ண முடியும், நம்ம டேஸ் கரெக்டாக சொல்ல முடியும். உங்கள் புக்கில் தியரம் நம்பர் 6 பேஜ் நம்பர் 48 ஒரு தியரம் கொடுத்துருக்காங்க. இஃப் ஏ கான்கிரண்ட் டு பி மாடுலோ எம், தென் 2 கண்டிஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் செகண்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, இப்போது இங்கே ஏ இருக்குது, இங்கே பி இருக்குது. சரிங்களா, ஸோ இங்கே டிவைடண்ட் இருக்குது, இங்கே ரிமைண்டர் இருக்குது. சரியா, நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் சி, ப்ளஸ் ஆர் மைனஸ் சி, ஏதாவது காமன், அதாவது சேமாக ஒரு நம்பரோட ஒன்று ஆட் பண்ணிக்கலாம், இல்லை என்ன பண்ணிக்கலாம், சப்ராக்ட் பண்ணிக்கலாம் 2 சைடுமே அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, ஸோ இப்போ இதுதான் நம்ம இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். நான் என்ன பண்ணுறேன்னா -4 + 7 எடுத்துக்கிறேன். ஓகே, -4 + 7, ஏன்னா மாடுலஸ் 7 இருக்கு இல்லையா, 7 டேஸ் தானே, அதனால் நான் +7 போட்டுக்கிறேன். ஸோ 7 - 4 3 மாடுலஸ் ஆஃப் 7, இங்கே -74 அப்படி வருமா. நான் இப்போ கொஷனில் பார்த்தீங்கன்னா, இது ரிமைண்டர். எப்போவுமே நம்ம என்ன செய்வோம், டிவைடண்டோட ரிமைண்டரை சப்ராக்ட் பண்ணணும் இல்லையா, இஸ் டிவைசிபிள் பை 7. ஓகேவா, டிவைடண்டோட ரிமைண்டரை மைனஸ் பண்ணும்போது வரக்கூடிய ஆன்சர் கண்டிப்பாக இங்கே என்ன இருக்குது, 7 இருக்குது. ஸோ 7ஆல் டிவைசபிள் ஆகும்னு சொல்லலாமா. ஆமாம் தானே, 74 அதாவது -74 - 3 ரெண்டையும் ஆட் பண்ணினா என்ன வரும், -77 வருமா. ஸோ -77ன்றது 7 டேபிள் என்ன ஆகும், டிவைட் ஆகும். நமக்கு என்ன ரிமைண்டர் கிடச்சிருக்கு, 3. ஸோ இப்போ இதுதான் சொல்யூஷன். 3 என்ன டே நம்ம எழுதியிருக்கோம், 3ன்னு பார்த்தா வெனஸ்டே இல்லையா, அப்போ வாணியோட பர்த்டே இன்னைக்கு வெனஸ்டே. த டே ஃபார் த நம்பர் 3 இஸ் 3ன்றது இன்னைக்கு வெனஸ்டே, ரைட். therefore அதனால்
வாணிஸ் பர்த்டே என்னைக்கு? மஸ்ட் பி கண்டிப்பாக என்னைக்காக தான் இருக்கும். ஆன் வெனஸ்டே. ஏன்னா நமக்கு வந்த ரிமைண்டர் என்னது 3 இல்லையா? ஸோ 3க்கு நேராக என்ன டே இருக்குது? வெனஸ்டே.